வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பிவோட் டேபிளை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் செல் அப்படின்னு என்ன, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் செல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இஃப் கண்டிஷனே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு டேட்டாவை சம் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாவை சம் பண்ணணும்னா நம்ம என்ன ஈஸியாக ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஆல்டி ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம் ஃபார்முலா வந்துடும். ஸோ இதோடதை பார்த்துட்டோம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் ஃபார்முலா வந்துடும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் B3:E3 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். எப்படி சொல்லுதுன்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவே கீழே இழுத்து ட்ராக் பண்ணி விடுறோம், அதே ஃபார்முலாவை காப்பி பண்ணுறோம். ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதுதான் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். எப்படி அதாவது இந்த இடத்துக்கு இந்த செல்ஸை டோட்டல் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இதுக்கு இந்த லைனில் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவாக நம்ம வந்துட்டு ஒரு அந்தந்த ரெஃபரன்ஸ்க்கு செல்லு என்ன வேணுமோ அதை மட்டும் சம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறது தான் இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ டிஃபால்ட்டாக இதுதான் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ இதுவே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் டேட்டா 80% டேட்டா 80% என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும். அதை 80% மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ 80%ன்னு போட்டுட்டு இப்போ நான் கொடுக்குறேன். இதே நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ ரொம்ப இந்த செல்லு செலக்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ ரெண்டாவது செல் இங்கே G4 வரும்போது ஃபார்முலா எப்படி இதாகுது. இப்போ அடுத்தடுத்து அதுக்கு மேலே இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு வருதுங்களா? ஸோ இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன தேவை, இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா வச்சு மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா 80% இந்த டேட்டா எல்லாத்துலேயுமே 80% என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த காலமில். அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள் வந்துடும். இல்லை நீங்கள் டாலர் சிம்பிளை டைப் கூட பண்ணிக்கலாம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இது இருக்குது தெரியுங்களா, இதை வந்துட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இது வந்துட்டு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம கீழே வர நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். இது வந்துட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேட்டா இப்போ நான் ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்களா, இதே செல்லோட டேட்டாவை தான் பிக் பண்ணிக்குது. ஆனால் சைடில் டேட்டா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா வந்துட்டு பிக் பண்ணுறது வந்துட்டு இந்த டேட்டா பிக் பண்ணிக்குது. அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற டேட்டாவை பிக் பண்ணி மல்டிப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கும் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே இருக்குது. எனக்கு இன்னும் என்னென்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கே ஒரு 70% வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ இதே ஃபார்முலாவை நான் சைடில் ட்ராக் பண்ணணும்னு வைங்களேன். இதே டேட்டா இப்போ இந்த டேட்டாவை எடுத்துக்கிச்சு, இந்த டேட்டாவை எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டாவில் இருந்தால் 70% வேணும்னு நினைக்கிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல அதாவது இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம எஃப் காலமில் இருக்கிற டேட்டாவை தான் எடுக்கணும். அப்படின்னா இது மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். எஃப் காலமில் இருக்கிற டேட்டாவை தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் காலமில் இருக்கிற டேட்டா வேணும், ஆனால் 3, 4, 5 அப்படிங்கிற ரோ டேட்டா வந்துட்டு மாற்றிக்கலாம், மாடிஃபை ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எஃப்க்கு முன்னாடி மட்டும் டாலர் சிம்பிள் கொடுத்தா போதும். அதே மாதிரி மேலேயும் இப்போ எப்படி சொல்கிறதுனா, ரோ டேட்டா வந்துட்டு ரெண்டாவது ரோடு இருக்கிறத எடுக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஆனால் அதுவே வந்துட்டு ஜியா ஹெச்ஆங்கிறது மாடிஃபை ஆகிக்கலாம். அப்படின்னா ரெண்டாவது ரோல் இருக்கிறது மட்டும் வச்சுட்டு மீதியை இப்போ ஜிக்கு முன்னாடி இருக்கிற டாலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த ரெஃபரன்ஸ் அப்படியே இங்கே காப்பி பண்ணி வந்துச்சுங்களா. ஸோ இதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா
ஒரு இடத்துல இருந்து ரெஃபரன்ஸ் டேட்டாவை நம்ம எப்படி கால் பண்ணிக்கிறோம், ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் டேட்டா நமக்கு எப்படி பிக் பண்ணி வருது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பேஸான விஷயம் இதுதான். 3 ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். செகண்டு மிக்சடு ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 3 ரெஃபரன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3 ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு மொத்தமாகவே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 3 ரெஃபரன்ஸ் தான் நமக்கு டோட்டலாகவே இதோட டேட்டா வந்துட்டு கிளாரிட்டி பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த விஷயம்தான் நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸோட டேட்டாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் வீடியோஸ்க்கு காத்துருங்க. நன்றி.